ஏன்னா 40 வீக்ஸ் ப்ளஸ் நம்ம போகிறனால பேபியோட வெயிட்டும் முக்கியம். கரெக்டா பிடிச்சிருக்க. நான் நாளைக்கு தான் டெலிவரி ஆகும்னு நினைச்சேன். பரவாயில்ல. எல்லாரும் இருக்காங்கல்ல, வேறு எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்றாங்க. பெயின் இப்போதான் லாகிட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கே ஈவினிங்கு நைட்டுலாம் கன்ஃபியூஸ் ஆகுறியா நீ? சரியா? டோன்ட் ஃபீல் எனி திங். ஓகே போகலாம். ஏமாக்கு வந்து கம்பல் வாங்கணும்னு ஆசை வந்துச்சு. அது போன ரூம்ல ஆக்சுவலி அது இல்லை. அது ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸில் மீதி கொஞ்சம் இருக்க எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணி முடிச்சிடலான்ட்டு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், டெலிவரிக்காக போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் டெலிவரி வேணும்னா கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ இடிடி முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி டெலிவரி ஆச்சு அப்படின்ற கதை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. கடைசியாக அவங்க சொன்னது என்னன்னா, பெயின் இன்டியூஸ் பண்ணியுமே நம்ம டெலிவரி இது பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் டெலிவரி நேச்சுரல் பெயின் வரணும்னா ஒரு 4 days 5 days வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னது தான். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி அது சீஃப் டாக்டர் சொன்னார், மெயினாக நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நாங்கள் முடிவு பண்ணது என்னென்னா ஒரு 4-5 days வெயிட் பண்ணலாம் அப்படின்றது தான். சரி, அதை வந்துட்டாங்க. என்னென்னா ஏமா அடிக்கடி ஆர்டர் பண்ணுவாளா, அது மாதிரி தான் அடிக்கடி ப்ராடக்ட்ஸ் நிறைய வரும். ஆக்சுவலி இப்போ வந்து வெளியே நிறைய போக முடியலங்க, அதனால எல்லாமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். சரி, அதுதான் சீப். இல்லை நான் மட்டும் போயிட்டு தான் வந்துடுவேன். ஸோ சீஃப் டாக்டர் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணலாம் இருந்துச்சு. பட் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப டவுனாக இருந்தேன். அப்புறம் அங்கே போய் ஒரு நர்ஸ் கிட்ட பேசணும், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக சிடிஜி இது மாதிரி ஸ்கேனுக்குலாம் வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பேபி ஸ்கேன் வந்து December 19 எடுத்தோம். அப்புறம் ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த 4 days இருந்ததுலேயே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு 2 days நடுவில் ஒரு கேப்பில் வந்து சிடிஜிக்காக போயிட்டு வந்தோம். சிடிஜி ஸ்கேனுக்காக போனோம். சிடிஜி எடுக்க வந்திருக்கோம். எத்தனாவது? இது 40 வீக்ஸ். ஸோ பாப்போம். சிடிஜி எடுத்துட்டு வரல, இன்னும் 4 days ஆகும்னு நினைக்கிறேன். 4 days ஆகிடும். 4 daysல வந்துடும் நினைக்கிறியா? மேபி யாருக்கு அதுக்குள்ளேயே வரையணும்னு நினைப்போம். இன்னும் இயற்கையாக நடக்கட்டும், வெயிட் பண்ணு. சரி, ஓகே பார்ப்போம். சில நேரம் கடுக்குன்ற மாதிரி இருக்கு நீ சொல்றதெல்லாம். பேபி ஹெட் வந்து கீழே வந்துருச்சா? எப்படியோ நடந்ததுக்கு சக்சஸ் பண்ணாங்க ஹெவி எக்ஸசைஸ். அப்படியே இப்போ கம்மி பண்ணிக்கலாமா? அப்போ கிடைக்கிற டைம்ல 1-2 பட்டர்ஸ்ல நல்லா பண்ணுங்க. நிறைய பண்றாங்களே. ஹெவியா பண்ணக்கூடாது, தேவைப்படுற அளவுக்கு பண்ணிக்கோங்க. பெயின் தானா வரணும்னு சொல்லி தான் அமைச்சாரு. சொல்லுங்கன்னாரு, Thursday வர சொன்னாரு. சார் நான் ஃபர்ஸ்ட் அப்போ கொஞ்சம் பயந்துட்டேன் உண்மையாவே. இப்போ வந்து மோஸ்ட்லி 40 வீக்ஸ் கூட அப்புறம் கூட டெலிவரி நார்மலா இருக்கும். எனக்கெல்லாம் வந்து 40+4ல தான் டெலிவரி. 44+ தான் கேட்டுக்க. நீ அதுக்குள்ள பயந்துக்கிட்டே இருக்க. டெலிவரி என் பொண்ணு அப்ப கூட எனக்கு பெயின் வரல. அது வரைக்கும் நான் டியூட்டிக்கு இங்க வந்தேன். டியூட்டிக்கு வந்தீங்களா? பிரேவ் வுமன். இங்க தான் டெலிவரி. ஏமாக்கு வந்து கம்பல் வாங்கணும்னு ஆசை வந்துச்சு, அதனால கம்பல் வாங்க வந்திருக்கோம். குட்டி குட்டி கம்பல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கா மார்க்கெட்டுக்கு. என்ன டப்பாவை தூக்கி சுற்றின்னு இருக்க? அவங்க மெயினாக என்ன சொன்னாங்கன்னா, அடிக்கடி வாங்க, டெய்லி கூட மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு கூட போங்க அப்படின்றத சொன்னாங்க. நாங்களும் புழல்ல இருக்கோம், இங்கேருந்து அங்கே போயிட்டு வேறு வழி இல்லை, ஒரு சேஃப்டிக்காக வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருந்துச்சு. ஏன்னா 40 வீக்ஸ் ப்ளஸ் நம்ம போகிறனால பேபியோட வெயிட்டும் முக்கியம். அண்ட் வந்துட்டு நான் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம டென்ஷன் ஆனால் பேபி மோஷன் போயிடும், அப்போ சிசரின் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரைஸே தொடவே இல்லை. ஸோ 9th வந்து வர சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், 8th திருப்பி ஆல்ரெடி போனேன். ஆல்ரெடி எனக்கு 3
சென்டிமீட்டர் வந்து டைலேஷன் இருந்துச்சுல்ல. ஸோ அதுவே ஆக்சுவலி வலிச்சிட்டே இருக்கும் நாங்கள். பட் ஆனால் மேபி நான் ஒர்க் அவுட் பண்ணனாலையா அப்படின்னு சொல்லி டாக்டரே சொன்னாங்க. ஏன்னா வலி இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. நல்லா பெயின் தாங்குறீங்க போலன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னோடனே நமக்கு ஒரு எனர்ஜி வரும்ல, தாங்கும் இதயம். ஓ நம்ம பெயின் தாங்குறோம் போல அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒருத்தவங்க கமெண்ட் கூட பண்ணாங்க 1 சென்டிமீட்டர்னாவே வலிக்கும் அப்படின்னு. 3 சென்டிமீட்டர் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் சுற்றின்னு இருந்தேன் நான். அது கேஷுவலாக அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தா, அப்பப்போ லைட்டாக டயர்டாக இருக்குன்னு மட்டும் தூங்கிட்டு இருந்தா. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதான் 8 அன்னைக்கு ஈவினிங் வந்து போனோம். நாளைக்கு அட்மிட் ஆக வேணாம், வயிறு லைட்டாக அப்போ தான் இறங்கிருச்சு இல்லை. ராஜ் கூட சொன்னான் லைட்டாக வயிறு இறங்கிருக்குன்னு. அப்போ இன்னும் 2 நாள் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இறங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் எனக்கும் இப்போ இந்த வயிறு இறங்குறது எல்லாம் தெரியாது. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து இது ஃபஸ்ட்டு பேசுகிறப்ப அவங்க சொன்னதுன்னா மேலே இருக்கு, இன்னும் கொஞ்சம் இறங்கல வயிறு இறங்கணும் அப்படின்னாங்க. அது இறங்குறது வந்து ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு சடனாக கூட இறங்கிடும் அப்படின்னாங்க. ஸோ அதேமாரி வந்து இது வந்து லைட்டாக இறங்குச்சா, சரி நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் அதை சின்ன சின்னதாக பார்க்குறப்ப தான் நமக்கு அது தெரிஞ்சிக்க முடியுது. அது ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நார்மல் டெலிவரிக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன்றதை நான் இன்னொன்று வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இப்போ எங்கள் ப்ரொசீஜரை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ஈவினிங் 8th ஈவினிங்கே நான் கால் பண்ணி சொன்னேன். நான் இது மாதிரி 9th மார்னிங் வந்து அட்மிட் ஆக சொன்னாங்க. எனக்கு நான் இன்னும் கூட 2 நாள் எடுத்துக்கிறேன், இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் வரேன் வேணா இன்னைக்கு ஒரு நாள் வந்து செக்அப் வேணா பண்ணிக்குவா 8th ஈவினிங் அப்படின்னு நான் கேட்டேன். செல்வா சிஸ்டர் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் பேசினாங்க, வாங்கன்னொன்னே சரி கிளம்பி போயிட்டு அங்கே என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரிப் பண்ணுவோம் அப்படின்னு. நாங்கள் ஸ்ட்ரிப்னா என்னன்னா இன்னும் அந்த டைலேஷனை அதிகப்படுத்துறதான். வேணாங்க அப்படின்ட்டு இல்ல பண்ணோமே, எப்பவுமே சொல்றது இல்ல, விட்டுருங்க. ஆனா நான் எனக்கு ஆக்சுவலி என்னன்னா அந்த பேர் ஸ்ட்ரிப்புன்னு சொன்னே ஓகே அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அது என்னன்னு தெரியாம இருந்தது. ஆக்சுவலி ஒரு விதத்துல நல்லதா போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிப் பண்ணோடனே சரியான வலி. பக்கத்துல வந்துட்டு போயிட்டு டீ குடிச்சிட்டு சிடிஜிக்கு வாங்க, குழந்தை தூங்குதுன்னாங்க. நடந்து போயிட்டு வரதுக்குள்ள போதாயிடுச்சு. அதில் வேற ஷாப்பிங் வேற பண்ணேன், நான் கம்மல்லாம் வாங்கினேன். அவங்க போனது சுடாத பால் காஃபி ஏதாவது குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னது. இது பண்ணது இல்லாமல் நான் மார்க்கெட் வழியாக நடந்து போயிட்டு கம்பல் இதெல்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், பெரிய கம்பல் போட முடியாது, சின்னதாக வாங்கலான்னு போனேன். அதுக்கப்புறம் வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெயின் லைட்டாக இருந்துச்சு போல். அந்த டாக்டர் தான் சொன்னாங்க நீங்கள் பெயின் நிறைய தாங்குறீங்கன்ட்டு. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சரி நம்ம அப்போ நார்மல் டெலிவரிக்கு தயாரான ஆள் தான் போல அப்படின்னு. ஏய் நீ தானே சொன்ன, சரி ஒரு எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கணும் இல்லையா கூட இருந்து, அதனால இப்படி செட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஸோ 9th வந்து வர ஐடியாவில் இல்லை நாங்கள். சரியா, ஸோ 9th வந்து என்ன பண்ணாங்க, ஸ்கேனுக்கு மட்டும் வாங்கினாங்க. சரி நான் ஏர்லி மார்னிங் ஸ்கேனுக்கு போனோம். ஆமாம் மார்னிங் சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்காக மெயினாக டக்குன்னு கிளம்பி போயிருந்தோம். சடனாக அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு சரி ஓகே நீங்கள் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு சொல்லிட்டாங்க. நான் எதுவுமே ப்ரிப்பேர்டாக கூட போகல. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போனோம் இல்லையா நம்ம, அப்போ அதை தான் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் செட் ஆகி உட்காந்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்கேன் பண்ணால் நம்ம வந்துடலாம். ஒரு 2 days அன்னைக்கு சொல்லிட்டேன்ல, இந்த டாக்டர் வேறு டாக்டர். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் அட்மிட் ஆகிடணும், ஏன்னா உங்களுக்கு EDD முடிஞ்சு போச்சு, எவ்வளோ டிலே பண்ணுவீங்க அப்படின்னோடனே. ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் என்ன நான் திரும்பி கேட்டேன் அடுத்த நாள் வரலாமான்னு. இன்றைக்கே வரணும்னாங்க. ஆக்சுவலி வீடு வேறு தூரமா, சரி நான் அவசரப்போ அடிச்சு பிடிச்சி வந்து பர்மிஷன் கேட்டு அட்லீஸ்ட் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறாங்க, இப்பயே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் போகிறதுக்குள்ள 2:30-3 ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அம்மா வரவில்லை, எங்கள் அண்ணி வரனாங்க, அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போனோம். ஸோ ஜெல் வைக்க போகிறாங்க சொன்னோன்னே ஐயோ ரொம்ப பெயினாக இருக்குமோ அப்படின்னு யோசனையாகவே இருந்துச்சா. ஆனாலும் அப்படி இப்படி சாப்பிட்டு கிளம்பி போனோம். அப்போ வந்து ரைஸ் சாப்பிட்டு வர சொன்னாங்க, மெயினாக எனர்ஜி வேணும். ஆமாம்மா ஓகே. முன்னாடி நாள் 8th அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இனிமேல் கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க, ஏன்னா பேபி புஷ் பண்ண எனர்ஜி வேணும், நீங்கள் சாப்பிடாம டயட்டில் இருந்தீங்கன்னா புஷ்லாம் பண்ண முடியாதுன்னாங்க அந்த டாக்டர். முன்னாடி போயிருந்தோம். சிடிஜி ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சோடனே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அட்மிட் ஆக சொன்னாலும் வீட்டில் வந்து டக்கு பேக் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜெல்லாம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா January 9 ஆடாது. ஒரு 2-3 நாள் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதெல்லாம் பண்ணல நான். பட் நான் பாசிட்டிவாக இருக்கேன். பார்ப்போம். போன வாட்டி அந்த ஃபாலி டியூப் வச்சோடனே கொஞ்சம் செம்ம வலி. ஸோ இதாட்டி ஜெல் வைக்கிறேன்றாங்க. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி போகிறோம். அப்படி ஏதாவதுன்னா நமக்கு மத யானை இருக்குது. சரி ஓகே கிளம்புறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏமா ரொம்ப பசிக்குது. காலைல இருந்து சாப்பிடலடா, 2 மணி ஆகுது. சாப்பிட வேற விட மாட்டாங்க அதுக்கடுத்து. அதனால எல்லாத்தையும் பேக் பண்ணி கார்ல எடுத்து வச்சாச்சு. இது கடைசியா நாங்க கையில எடுத்துட்டு போறது. லைட்டா ஒரு மாதிரி இருக்குல்ல. காலைல சாப்பிடல, அதனால லைட்டா கிரிக்கிருன்னு இருக்கும். பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா. டோன்ட் ஃபீல் எனிதிங். ஓகே போலாம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போனோடனே சீஃப் டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக ஏமாக்கு வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் தான் பண்ணணும், அதாவது நேச்சுரலாக பெயின் வர வைக்க ஒரு 2 நாள் வெயிட் பண்ணலான்ட்டாராம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி போய் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு வந்து ஜெல் வைப்போம் எல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திருப்பி என்ன ஆயிட்டானா, எனக்கு அந்த 4 days முன்னாடி என்ன பண்ணாங்க, அனுப்பிச்சு விட்டாங்களே, திருப்பி அதே மாதிரி வர சொல்லிட்டேன், எதுவுமே எனக்கு எதுவும் பண்ணலையே அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இல்லைன்னா என்னன்னா இன்னொன்று டேட் முடிஞ்சிச்சு. சில பேர் என்ன சொன்னாங்க, பேபி மோஷன் போயிடுறது மாதிரி சொன்னோன்னே நமக்கு ஒரு தாட் இருக்கும்ல, இப்படியா அப்படியான்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே வெயிட் பண்ணலாம், நெக்ஸ்ட் டே தானே, ஏன்னா காலையில் பண்ணாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக பெயினை இது பண்ணி டெலிவரி பண்ண ஈஸியாக இருக்கும். நாங்கள் சரின்னு தூங்கி எழுந்தோடனே ஒரு லைட்டாக ஒரு பெயின் இருந்துச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா சிடிஜிலாம் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ தான் புது ரூம். ஆக்சுவலி அந்த ரூம் விட இந்த ரூம் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. ஸ்க்ரீன் இருக்கு, கிராடல் இருக்கு, சைடில் தூங்குறதுக்கு ஆக்சுவலி ஒரு பெட்டு வேறு இருக்கு. போன ரூம்ல ஆக்சுவலி அது இல்லை. அதுக்கப்புறம் வாஷ் பேஷன் அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அண்ட் மேலே இன்னொன்று ஃபேன் இருக்கு. பொன்னாட்டி மேலே ஃபேன் இல்லை, பொன்னாட்டி இல்லைன்றது இந்த வாட்டி தானே எனக்கு தெரியுது. சரி அதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போறீங்க, தங்க போறேன்னு கேட்பீங்க, கரெக்டு தான். ஆக்சுவலி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல் வச்சு பெயின் இன்டியூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிடிஜிலாம் ஓகே, பார்ப்போம். பிரெக்னன்சி வார்டில் வந்து ரிங்கா ரோசா அஸ்ஸா புஸ்ஸா. அதுக்கு முன்னாடி அந்த கேப்ல என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, ஆரன் கூட அந்த கிளிப்பிங் இருந்தா நான் போட சொல்றேன். ஆரன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க கூட ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நம்ம இப்போ டென்ஷனாக இருக்கோம்னா அது வந்துட்டு டெலிவரி டைமில் ஒரு என்ன சொல்கிறது, அது நல்லது இல்லை. ஸோ ஆரன் இருந்ததுனால பேசுறது, இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறது. டான்ஸு இதெல்லாம் ஆட்டு ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஏமா காணோம், எங்கடா ஏமா 5:30 மணிக்கு ஆளை காணோன்னு வெளியே வந்து பார்த்தா ஃபோன் பேசிட்டு ஏதோ நடந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நீ தான் என்ன நடந்ததுன்னு சொல்லணும். நடந்துட்டு தான் ஆக்சுவலி எனக்கு அப்போத்துலேருந்து லைட்டாக பெயின் இருந்துச்சு. அப்போ வந்து சிஸ்டர் சிடிஜி செக் பண்ணும்போது தொட்டு பார்த்துட்டு அடிக்கடி கான்ட்ராக்ஷன் ஆகுது. ஓ இதுதான் கான்ட்ராக்ஷனா அப்படியா? ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்மிஷனில் டே 2. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை மணிக்கு இங்கே வந்தோம், ஒரு 2:33 போல் இங்கே வந்துட்டோம். வந்துட்டு சரி கொஞ்சம் நேச்சுரலாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயின் இன்டியூஸ் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே சாப்பிட்றதுக்கு ஆப்பம்லாம் ராஜ் வாங்கிட்டு வந்திருக்கான். அண்டு இளநீ நிறைய குடிக்க சொன்னாங்க இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இளநீ இருக்குது. அண்ட் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசியாக. ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் பெருமாள் கோவிலில் சரியான கூட்டம். கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டான். சரி தெரில. ஸோ அதனால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 1 or 2 days வந்துட்டு டெலிவரி பெயின் வரும், டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம், ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். பெயின் இருக்குன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 5:30 மணிக்கு சொன்னாங்க. ஒரு 8 மணி போல திருப்பி டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்பவும் விசிட்டுக்கு வருவாங்க 9 மணிக்கு. ஸோ அப்போ வந்து டாக்டர் வந்து கேட்டாங்க, என்ன ஏம்மா எப்படி இருக்குன்னு. பெயின் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னா. அவங்க முன்னாடி சொன்னது நர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரின்னு ஒரு நர்ஸ் துர்கா சிஸ்டர் ஒருத்தாங்க, அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு கவுண்ட் பண்ணாங்க. 5 minutes ஒன்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் இருக்கு. 5:30 9 o'clock. ஓ இவன் ஆக்சுவலி சாப்பாடு வாங்க போயிருந்தாங்க, எனக்கு தெரியல. ஸோ அப்போ என்னாச்சுன்னா 9 o'clock அவங்க வந்துட்டு இந்த மாதிரி 5 minutes ஒன்ஸ் கான்ட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் லைட்டாக தான் பெயின் இருக்குது போல். ஏன்னா நான் கொஞ்சம் தாங்கிக்கிறேன் வேற இல்லை. அதனால ஒரு மாத்திரை கொடுத்தாங்க, குட்டி மாத்திரை. எனக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை போட்டோன்னே சரியான வலி. அவ்வளோன்னு மாத்திரை தாங்க கொடுத்தாங்க, என்ன மாத்திரைனே தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக இப்படி இப்படி பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தா. கொஞ்ச நேரமாக அப்புறம் பேச முடியாம ஆயிட்டா.
ஸோ அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேசினாலும் ஆக்சுவலி என்னாச்சுன்னா எங்க அண்ணி இருக்காங்களா அவங்க காலையில வரேன் காலையெல்லாம் வர வேணாம் அண்ணின்னா இனிமேதான் ஜெல்லு குடிக்கிறாங்க நீங்க பொறுமையா மத்தியானம் சமைச்சிட்டு சரி எங்க அக்கா ஒன்னாச்சு சரி பொறுமையா வரலாம் அப்படின்னு ஒரு 1/2 hour 1 hour லேட்டா வந்துட்டாங்க. அவங்க வரும்போது பிரானு எனக்கு ஆக்சுவலி பிரான்லாம் பிடிக்கும் பனியாரம் செஞ்சுருந்தாங்க எனக்கு அவ்வளவு பிடிக்குமா ஆனாலும் அந்த பெயின்ல என்னால சாப்பிட முடியல ஊட்டி. நான் வந்து ரசம் சாதமும் அந்த பிரானும் வந்து போய் ஊட்டி விட்டேன். இவெல்லாம் கடிச்சிட்டல என்னாலும் கடிக்கலாம் முடியல எனக்கு வேணாம் அப்படின்னா என்னடி நீ எப்பவுமே விரும்பி சாப்பிடுவே அப்படின்னா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா அப்போதான் சரி ஓகே இவளுக்கு ஏதோ ரொம்ப பெயின் இருக்கு போல இருக்கு. நான் கொஞ்சம் பெயின் தாங்கிப்பேன் பட் என்னால் சீரியஸாக முடியல அந்த டைமு. பின்னா நைட்டா என்னாச்சு அப்படிப்பா இப்போதான் எழுந்தோம் காலையில் பெயின் இப்போதான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுக்கே ஈவினிங்கு நைட்டுலாம் கன்ஃபியூஸ் ஆகுறியா நீ? டைமே தெரிலையா 10:15 தான் ஆகுது. என்ன ஆயிடுச்சுன்னா பெயின் வந்துட்டு அப்படின்னு இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அது என்ன சவுண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேபி புஷ் பண்ணும்போது பண்ணுவாங்க போல எல்லாரும் நமக்கு இது தெரிஞ்சாதானே. ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் சரி நான் என்ன பார்த்தேன் ரொம்ப ஸ்வெட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி டயர்டான மாதிரி ஆகிட்டா. எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி நான் அதுக்கப்புறம் நர்ஸ் யாராவது கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அப்புறம் நான் வந்து சரி இவளுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் பக்கத்தில் போயிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு காமிச்சா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ஷன் டைமிங் எவ்வளோ நேரம் வருது அப்படின்ற மாதிரி செக் பண்ணாங்க. ஆமாம் கை வச்சு செக் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸோ இது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் பெருசா ரியாக்ஷன் காட்டல. அப்பயே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு 1:30 1 o'clock அந்த ரேஞ்ச் இருக்கும். ஏன்னா லஞ்ச் டைம் தாண்டிடுச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க சொன்னப்போ இவ ரியாக்ட் பண்ணதை வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கேமா இன்னும் போகும் உனக்குலாம் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே டெலிவரி ரூம் பக்கத்தில் அப்சர்வேஷனுக்கு வைக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே என்ன பண்ணாங்கன்னா ஸோ உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்புறம் உன்னால் எழுந்து நடந்து வர முடியாது. ஸோ இப்போயே என்ன பண்ணலாம் டெலிவரி ரூம் பக்கத்துலேயே கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்லாம் கொண்டு வந்து அவளை உட்கார வச்சு நடக்க முடியல அவளால். நடந்து வரேன்னு சொன்னேன். கான்ட்ராக்ஷன் அப்போ தான் நடக்க முடியல. இதனால பரவாயில்ல வர சொல்லிட்டோம் உட்காந்துட்டே வாங்கன்ட்டாங்க. ஆனால் நடந்தனா அவ்வளோ சீக்கிரமாக போயிருக்க மாட்டேன். அப்போது தள்ளிட்டு போகும்போது ஒரு மேடு பல்ல அதாவது தட் மீன்ஸ் லிஃப்ட்டில் வந்து போகும்போது கடகடன்னு ஆச்சு பாருங்க ஒரு மாதிரி ஆயிட்டேன். எங்கள் அண்ணி அப்புறம் சொன்னாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு உனக்கு வந்துட்டு உண்மையாகவே கான்ட்ராக்ஷன் பெயின் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி அப்படி ஆச்சு அப்படின்னாங்க. அப்புறம் கீழே போனோடனே எல்லாம் பிவி திருப்பி பண்ணாங்க 6 சென்டிமீட்டர் டைலேஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி 6 சென்டிமீட்டரா இப்போ நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக டெலிவரி ஆகிடணும்னு உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க டக்குன்னு. நாங்களும் வந்து நான் என்ன நினச்சேன்னா இவளுக்கு ஏதோ பெயின் இருந்துருக்கு மேபி அது இது அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா டெலிவரி வார்டுக்கு தூக்கிட்டு போனாங்க பரபரப்பா டக்கு 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 டக்குன்னு எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் இதுதான் டெலிவரி பெயின் இவ்வளோ நேரம் நம்ம இதை தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு டக்குன்னு தூக்கிட்டு போய் டெலிவரி வார்டில் போட்டாங்க. எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இவளுக்கு அடுத்தடுத்து என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணுறாங்க. அழும்போது வைக்கணும் இப்பல்ல ஒரு ரியாக்ட் பண்ணுவோம்ல இதேதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எனக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டு கூட பேச சொல்லிட்டாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனாங்களா. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ஓகே அப்போ தான் கொஞ்சம் ஏதோ ஒரு ஓகே எல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலி எல்லார்ட்டையும் நான் நல்லா பேசுவோம். அவங்க எல்லாருமே எங்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்களா. ஸோ உட்காந்து கதை பேசி சிரிச்சுன்னு தான் இருந்தோம். நிறைய எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு லைட்டாக என்னன்னா ஒரு பதட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டாங்க டக்கு டக்குன்னு இவளுக்கு டக்குன்னு ட்ரிப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ இன்னும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. இன்னும் கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு இவளுக்கு. அதுக்கு அடுத்தடுத்த ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல அது அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னென்ன இந்த பாயிண்டில் இருக்குது டாக்டர்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஏமக்கு வந்து இது இருக்குது. ஆமாம் டெலிவரி நிறைய பேர் பேசுறது கேட்கல இவளுக்கு வந்து கேட்கல. ஸோ நான் நார்மலாக தானே இருக்குது நமக்கு என்ன. ஸோ எல்லோரும் பேசுறது நம்ம எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். இன்பிட்வீன் கேப்பில் அவங்களாம் ஜாலியாக கேஷுவலாக டீ குடிச்சிட்டு ஜாலியாக பாட்டு பாட்டு அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு வந்து லவ் ஸ்டோரி சொல்லுங்கலாம் சொன்னாங்க. இந்த வெளியா அப்படின்னு. ஆனால் லைக் என்னன்னா அவங்க அந்த மாதிரி டைவர்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அது வேற மாதிரி இருக்குது. ஸோ அவன் வந்து ஒரு ரொம்ப பயன்படுத்தாமல் ஒரு கேஷுவலாக இருந்து பேசுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம்
இவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படி பேசுகிறப்ப. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்க மாதிரி இல்லைனாவே நம்ம மோஸ்ட்லி கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடுவோம்ல. அண்ட் அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த வேலையே போகிறோம், வேறு எதுவும் திங்க் பண்ணலனாவே பாதி ப்ரெஷரே கிடையாது. கொஞ்சம் பொறுத்துக்கு ரிலாக்ஸ்டாக சரி எல்லாரும் இருக்காங்கல்ல. உண்மைதான். எல்லாரும் இன்னொன்று சொன்னாங்க, ஏமா வந்து நல்லா பெயின் தாங்கிக்கிறா அந்த இடத்துலையும் சொன்னாங்க. ஸோ ஏமா நீங்கள் வேணா உங்கள் ஹஸ்பண்ட் அடிங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்களாம், நிறைய திட்டுவாங்களாம், நிறைய கோவப்படுவாங்களாம், அடிப்பாங்களாம். ஆக்சுவலி எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு என்னன்னா அக்கா அக்கா அக்கா. இப்போ வந்து ஆக்சுவலாக என்ன வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. பட் இவளுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் டீஹைட்ரேஷன். ஸோ அவளுக்கு வந்து இளநீ மட்டும் நான் வாங்கி வச்சிருந்தேன். இளநீ நிறைய குடிக்க சொன்னாங்க. ஸோ இவன் அடிக்கடி இவனோட ஒர்க் என்னன்னா என் வாயில இளநீ ஊத்துறது, இளநீ மட்டும் தொடச்சி விடுறது, டவல் வச்சு தொடச்சி கையை ரொம்ப பிடிச்சிட்டேனா. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அதெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் டக்குன்னு வந்து என்ன கொஞ்ச நேரம் தான் நல்லா பிரீத் பண்ணு ஸ்லோவாக பிரீத் பண்ணு. நல்லா வெரி குட் சூப்பர். ஸ்லோவா ரிலாக்ஸ் பொறுமையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். டக்குன்னு என்னது பேபிக்கான இது ட்ரே எடுங்க, இவர் டாக்டரை கூப்பிடுங்க, அவரை வர சொல்லுங்க, ரெடியாக இருக்க சொல்லுங்க, அடுத்த செகண்ட் பேபிக்கான திங்ஸ்லாம் இப்படின்னு பரபரப்பாகிட்டாங்க. அது பரபரப்பாக ஆனவன தான் டக்குன்னு எல்லா விஷயமும் நடந்தது. என்ன போயிட்டு ஒரு கிட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. நடுவில் போயிட்டு கிட்டுக்கும் ஆக்சிஜன் இதுக்கும் ஒரு. ஸோ இந்த பரபரப்பு ஆனோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு லைட்டாக பரபரப்பு ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்னன்னா பெயின் அதெல்லாம் தான் தெரியும். இப்போ கூட இவன் கான்சியஸா இருக்கானா, இவன் சுத்தி எல்லாத்தையும் பார்ப்பால, இவனுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும்ல. நம்ம வந்து பல்லு புடுங்குற பேஷண்ட்னு வச்சுங்களேன், நான் வரேன் வாயை காமிச்சிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கேன். ஆனா பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து நடிகை பார்த்துட்டே தான் வச்சுங்க, பல்லு புடுங்குறவங்கள விட நமக்கு ஏதாவது வலி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பெயின் கில்லர் போட்டிருக்கலாம், அதாவது இது பண்ணிருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த பார்க்குறப்ப பயங்கரம் வலி. எனக்கு என்ன ஆகுதுலாம் தெரியாது சரியா. ஸோ லைக் ஒரு வாட்டி கூட என்ன பண்ணாங்க, ராஜா அந்த சைடு அமிச்சிட்டு பேபி தலை தெரியுது இல்லைன்னாங்க போல. இவன் போய் பார்த்து பயந்தான்னு தெரியல. இல்லை பயப்பில்லை, பட் இவளுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும் பேபி. ஆனால் எனக்கு யாருமே டென்ஷன் பண்ணல, எல்லாமே மோட்டிவேட்டடாக தான் இருந்தான். இவன் கூட பேபி தலை தெரியுதுன்னா தலை தெரியுதா அப்படின்னு தான் இருந்துச்சு. சூப்பர் அப்படி இப்படின்னு என்கரேஜ்லாம் பண்ணாங்க. நிறைய நர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க சூப்பர் சொல்லும்போது எப்படி சரி, அவங்க எவ்வளோ டெலிவரி பார்த்துருப்பாங்க, நமக்கு சூப்பர் சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம சூப்பர் தானே அப்படின்னு நினச்சிட்டு. அப்புறம் சிலதெல்லாம் இவ்வளோ ஒன்றும் அப்படியே எல்லாத்துக்கும் கோஆப்ரேட்லாம் பண்ணல. அவங்க சிலதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னா, சிலதெல்லாம் பண்ணா என்னது எகிர்னா அப்படியே கத்தனா. எனக்கு நான் இப்போ முக்குறேன்னா என்னால முடியல அப்படின்னு பண்றேன், அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, கேட்கல. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, கால் வந்து இப்படி வைக்கணுமா. ஆக்சுவலி நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகி போனேன்னா, டெலிவரி என்ன பொசிஷன் பண்ணலாம், சரி உட்காந்துடலாம் அப்படின்னு நினச்சி போனேன். அவங்க படுக்க வச்சிருந்தாங்களா, எனக்கு தெரியாதுல வீட்டில் ஒவ்வொன்றும் பண்ணாங்கன்னு சொன்னாங்களா. சரி நான் அப்படி நினச்சிட்டு நான் போனேன். இவங்க படுக்க வைக்கிறாங்க, நான் இந்த மாதிரி பொசிஷனுக்கு நான் செட்டே ஆகலை, அதனால வைக்கவே முடியல. ஆனால் அதை நான் பண்ணலதான் சரியாவே. அது இல்லாம சில டைம் எகிர்னா சோ பின்னாடி அப்படி பின்னாடி போறது வச்சுதான் ஆகணும் அப்படின்றதா அவங்க அதை நீங்க இப்படிதான் இந்த இதுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, இது டென்ஷன் ஆயிடுச்சு லைட்டா. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் பேபி வந்து எல்லாம் இது பண்ணோடனே ஷோல்டர் ஃபியூ மினிட்ஸ் தான் ஓகே பேபி வரப்போகுது. ஒரே ஒரு சின்ன ஏன்னா 4:45க்கு இவன் எடுத்திருக்கான், நான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டைம். அதாவது ஒரு 4-5 மினிட்ஸா என்னன்னா, அந்த ஒரு 4-5 புஷ்க்கு வந்து பேபி ஷோல்டரை புஷ் பண்ணோம் போல. பண்ணுங்க, வலி இல்ல, ரிலாக்ஸ் பண்ணுங்க, பெருமூச்சு விட்டு விடுங்க, நல்ல பெருமூச்சு விட்டு விடுங்க. எஸ், வெரி குட் வெரி குட். இப்போ அதனால முடிவே இல்லை புஷ் பண்றது, அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பேபியோட ஹெட் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தனால பாப்பா வந்து கொஞ்சம் லைட்டாக இன்னும் வரல. 40 வீக்ஸ் 3 டேஸில். ஆமாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு சின்ன புஷ் பண்ணதுக்கப்புறமா டாக்டர்ஸ் அவங்க நர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, பேபி வந்து எடுத்துட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு அந்த நஞ்சு குடி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாம் போட்டு மேலே தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க. ஏமா மேலே திறந்து வச்சுட்டாங்க. இன்னொரு
அதுல வேற இவன் பக்கத்துல இல்ல நான் உன் பக்கம் இருந்தேன், நீ இப்படி இருந்த. பேபி அவங்க இப்படியே சைடா தூக்கிட்டாங்க. சைடா தூக்குறாங்களா பையனா பொண்ணான்னு எனக்கே தெரியல. ஏங்க பையனா பொண்ணா காட்டுங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் மேல இருந்து தூக்குனதுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன். அப்புறம் சொன்னா பொண்ணுடி ஆசை மாதிரி அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக்கு. எல்லாரும் பையன் பையன் சொன்னாங்களே. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 99%ல 100% 90% வந்து எல்லாருமே பையன் தான் சொன்னாங்க. பொண்ணு வந்து ரேரா தான் சொன்னாங்க. ஆனா அது கூட எனக்காக சொன்னாங்க, ஆசைப்படுறா அப்படின்றனால சொன்னாங்க. இன்னொன்னு என்னன்னா எல்லாருமே வந்து கெஸ் பண்ணதே வந்து பையன் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆமா, ஏதோ யூடியூப்ல தான் கொஞ்சம் பேர், இன்ஸ்டா சோஷியல் மீடியால தான் கொஞ்சம் பேர், சோஷியல் மீடியால நிறைய பேர் மிக்ஸரா அப்படின்ற சொன்னாங்க. மாதிரி நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. ஆனா மோஸ்ட்லி என்கிட்ட பர்சனலா சொன்ன எல்லாருமே பையன் சொன்னாங்க. சோ அது எனக்கு ஷாக்கு. ஆனா டெலிவரிக்கு அப்புறம் எல்லாரும் வந்து லை நான் பொண்ணு தான் நினைச்சிட்டு தெரியுமா அப்படின்லாம் சொன்னாங்க. நீ என்ன கேட்ட? என்ன பாப்பா கேட்ட? பொண்ணு தானே கேட்ட, பொண்ணு தான் பிறந்திருக்கு அப்படிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டெலிவரிலாம் முடிச்சோடனே ராஜ் வெளியே போயிட்டான். ஏன்னா பிளசண்டாலாம் வரணும்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணோம். நான் பாப்பா போய் பார்க்கணும். ஏன்னா நான் ரொம்ப நேரம் பார்க்கலையா பாப்பாவை. சரி நான் வந்து பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப நேரம் பார்த்துனே இருந்தோம். நான் என்ன பண்ண முடியாது. சரி நான் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பா பார்க்கலான்ட்டு போனேன். அதுக்கப்புறம் டாக்டர் இன்னொருத்தர் இருந்தார். பாப்பா க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு லைட்லாம் வச்சுருந்தாங்க. பாப்பா வந்து டெம்பரேச்சர் வந்து உள்ளே வேறு மாதிரி இருக்கும், வெளியே வந்து சில்லாக இருக்கும். அதனால் வார்ம் லைட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் ஒரு 2 முன்னாடி பார்த்துட்டேன். பாப்பா நல்லா பார்த்துட்டு நான் வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது கேப்பில் வந்து ஏமா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் எடுக்கணும்னு வந்தேன். அப்போ வந்து தான் லைட்டாக நான் கிருன்னு ஆகிட்டேன். இவளுக்கு நாம ஓவர் பிளட்டு, ஃபுல்லாக பிளட்டு அது எனக்கு வேற என்னது ஆக்சுவலி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு நிறைய பேருக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்களாம். பட் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் புஷ் பண்ணும்போது நேச்சுரலாக ஒரு டேர் ஏற்பட்டிருக்கோம்ல, ஸோ அதுக்கு தான் ஸ்டிச் போட்டாங்க. அதுக்கு லோக்கல்லாம் கொடுத்துருந்தாங்கனால எனக்கு பெருசாக ஃபீல் ஆகல என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ எனக்கு லைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இருக்கக்கூடாது, போங்க, உங்கள் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு, அதனால் நீங்கள் வெளியே போங்க. ஆனால் அவங்களுக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணணும், அவங்கள பண்ணி சேஃபாக கூப்பிட்டு வரணும்னால சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பாப்பாவை தூக்கிட்டு வந்தாங்க. நர்ஸ் வந்து எல்லாம் முடிச்சு பாப்பா அழகாக தூக்கிட்டு வந்து கையில் கொடுத்தாங்க. எங்கள் அக்கா கிட்ட ஆரனை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தேன். பாப்பா பார்த்தியா? பாப்பா பார்க்குறாங்க பேரு. எப்படி பாக்குறாங்களா உன்னை? கரெக்டா பிடிச்சிருக்க. ஆரன்னு பேசுறாங்கடா பாப்பா. அதுக்கப்புறமா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்திருப்பியா? தெரியலடா, எனக்கு வேற நடுக்கம் எடுத்துக்கிச்சு. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அவளால திருப்பி நடக்க முடியல. என்ன நான் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருந்தேன். ஏமா வந்து வீல் சேர்ல இப்படி உட்காந்துட்டு இருந்தா, பாப்பா வந்து இந்த சைடு ரூம்ல வச்சிருந்தாங்க. இப்படி எடுத்துட்டு இருந்தேன் நான். அதுக்கு இப்படி பார்க்க ரைட்டாக அப்படியே குட்டி மூக்கு, ஃபேஸ் எல்லாம் ஒன்ன மாதிரி தான் இருக்கு ரவுண்டா. வந்தோடனே எல்லாரையும் பாக்குறா தெரியுமா? இன்னும் பாரு அங்க பேர் அழகா. அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனாலயா? ஆமா ஹாப்பியா? நான் நாளைக்கு தான் டெலிவரி ஆகும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ நினைச்சா மாதிரி கேர்ள் பேபி. எல்லாரும் பாய் பாய்னாங்க, நீ சொன்னது கேர்ள். அதே மாதிரி யாரெல்லாம் கேர்ள் சொன்னீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பாயிண்ட். நீ ரெஸ்ட் எடு. பாப்பா எங்க இருக்கு தெரியுமா? இங்கதான் இருக்கு, அங்க உள்ள. ஆமா கேர்ள் பேபி. அம்மா பாப்பா கூப்பிட்டு நாங்கள் மேலே போயிட்டு படுத்துட்டா. நான் தான் அதுக்கப்புறமா பாப்பா கொஞ்சம் நேரம் வச்சிட்டு இருந்தேன். நோ சொல்லுங்க. அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். மம்மி கிட்ட அமைதியா இருந்தா நல்லா சமத்தா. ஸோ எல்லாம் ஆக்சுவலி சூப்பராக போச்சு. இங்கே வந்தோடனே ஹவுஸ் ஓனர்லாம் கூட எங்களுக்கு ஆர்த்திலாம் எடுத்தாங்க. ஆமாம், நாங்கள் வந்து அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு 1-2 டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வந்தோம். எஸ்தர் நீ சொல்லிச்சு, உங்கள் அப்பா வந்து பேரனையும் பார்த்துட்டாரு பேத்தியும் பார்த்துட்டாரு அப்படின்ட்டு. கை வேற
யாருக்கு கிஃப்டடா? ஆரோன்கா. 100 years வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி கொடுப்போம். சரி பாப்பா கிட்டே கொடுத்துரு. சரி உங்க வேலை. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலான்ட்டு தான். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ. ஏமா நல்லா பார்த்துக்கிட்டீங்க எல்லாரும். நார்மல் டெலிவரி ஏமாக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. சுறா 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 புட்டு சுறா பொரியல். பொங்கல் செலிப்ரேஷன் இன் ஹாஸ்பிட்டல். பொங்கல் எனக்கு தானா? அப்பா சூப்பர். சாப்பிடலாம் செல்லத்தை கூட்டு. பாய் பாய். வரட்டாயிரா அருண் போலாமா வீட்டுக்கு? ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நல்லா இருக்குல்ல? காலுக்கு ஒரு சாக்ஸ் ஒரு ஷூ. வீட்டுக்கு வரதுக்காக எங்க ஹவுஸ் ஓனர் வெயிட் பண்றாங்க. இங்கே வந்தோடனே எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கால் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா அவங்க கூட ட்ரெஸ் சொந்தக்காரங்களாம் வாங்கி கொடுத்தாங்க. பட் இவங்க பண்ணதான் தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹாப்பியாக வந்து இருந்தோம். அதுக்கப்புறமா பாப்பா வந்து இப்போ தான் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் இது பண்ணோம், இப்போ இப்படிலாம் நடக்குது, இது எதாவது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்றுமே தெரில. ஸோ நான் தான் சொல்கிறேன்ல, நான் இது வரைக்கும் ஒரு குழந்தைங்களை தூக்குனதே இல்லை. ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் தூக்குனது ஆறுன்னு தான். அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய தூக்கலையா நான் என்கிட்ட தராங்க, எனக்கு எப்படி குழந்தைய தூக்கணும்னு சொல்லித்தாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதை தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே எனக்கு இந்த மில்க் கொடுக்கணும், ஃபீட் பண்ணணும், அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சா. ஸோ அதெல்லாம் ஒரு தாட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் இப்போ தான் எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணி செட்டில் ஆகிருக்கோம் நாங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து பேபியை எப்படி வந்து அழகாக வளர்க்குறது அப்படின்னு எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு பண்ணோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்தாச்சு வீட்டுக்கு லாஸ்ட்டாக. பாப்பா யாரோட பாப்பா? பாப்பா ரொம்ப குஷியாக இருக்கான். ஒரே ஆட்டம் தான் அவருக்கு. ஆரன் பாய் சொல்ற. 3 டேஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, பேபிக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அப்படியே போக போக இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நம்ம ஷேர் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் பேபிக்கு ஸ்க்ரீனிங்கு அந்த டெஸ்ட்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போகணும் நினைக்கிறேன். நாளைக்கு இருக்கு நமக்கு போய் ஆகணும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து கேட்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுவும் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுன்னா கிளம்புறோம். கரெக்டாக.